தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுதான்னு. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. அனிமல்ஸ் பக்கத்தில் வருதோ இல்லையோங்க, வாயை அசுத்தமாக வச்சுருந்தா நிறைய லங்ஸ் ப்ராப்ளம் வருங்க. நார்மலாகவே நம்ம வாயில் நிறைய பாக்டீரியா ஃபங்கஸ் காமனாகவே இருக்குங்க. இதுக்கு பேர் தான் காமன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ இந்த கிருமிகளோட அளவு கூட போகுதோ இல்லை புதுவித கிருமிகள் வாயில் தேங்குதோ அதனால் நமக்கு ஆஸ்பிரேஷன்னு சொல்லக்கூடிய புறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யார் யாருக்கு ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, வயசானவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, டென்டல் ப்ரொசீஜர்ஸ் உதாரணமாக பார்த்தோம்னா பல்லெல்லாம் பிடுங்கிட்டு வாயை ஒழுங்காக சுத்தமாக வச்சுக்காதவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகி அதனால் நிமோனியா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள், வாயை நல்லா கொப்பளிங்க. என்ன சாப்பிட்டாலும் வாயை நல்லா கொப்பளிங்க. அதே மாதிரி 6-8 வாரத்துக்கு ஒரு டைம் உங்கள் டூத் ப்ரஷை சேஞ்ச் பண்ணிடுங்க. நல்லா ஹைட்ரேட்டடாக உங்களை வச்சுக்கோங்க. இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டாக இருக்கேன்.